இன்றைய முடிவு பீகாரிலே மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள கூட்டணி அங்கு பீகாரிலே ஆட்சி அமைக்கிறது. பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இந்திய கூட்டணி விதைத்தது. நான் நேற்று கூட சொன்னேன், காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது, நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது, நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ். நாட்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது. திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை, வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தொப்புன்னு போட்டுருங்க, எந்திரிக்கவே முடியாது அவங்களால. இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி அங்க பீகாரில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல 243 தொகுதிகளில் கிட்டத்தட்ட கூட்டணியே 230 இடம் பிடிச்சிட்டாங்க, 25 இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அங்க 243 தொகுதி, இங்க 234 தொகுதி. விருதுநகர் மாவட்ட செயலாளர், மேலாள் அமைச்சராக இருந்தவர், ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியாம, அரசியல் நாகரிகம். இந்த அதிமுக என்பது எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சியில இப்படி நாகரிகம் மற்றவர்கள்லாம் யார பேசுறாங்க, எந்த கட்சியை பேசுறாங்க, எந்த கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க கூட விவஸ்தை இல்லாம, விபரம் இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா, அங்க ஒருத்தர் அமைதியா உட்காண்டிருக்க தலைவர் என்ன பண்றாரு? மறுப்பு சொல்லி இருக்க வேணாம், திட்டம் பண்ண வேணாம், கண்டிக்க வேணாம். அதிமுக என்ன வரலாறு இருக்கு? அதிமுக என்ன வரலாறு இருக்கு சொல்லுங்க? 53 வருஷம் அது ஆரம்பிச்சு. 53 வருஷத்துல எத்தனை தோல்விகள், தொடர் தோல்விகள். காங்கிரஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 140 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்தியாவில் எந்தவித பதவிகளுக்காக, பவுசுகளுக்காக இல்லாத ஒரே பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம், மக்களுக்கான இயக்கம். அது நாவடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும். நாங்க நாகரிகமா பேசுறோம், நாங்க பேசினா தாங்க மாட்டீங்க. 1996 தேர்தலில் அதிமுக எத்தனை சீட்டு வாங்குச்சு? ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்லுங்க. நாங்க முதன்மை கட்சி கிடையாது. பீகார்ல எங்களுடைய கட்சி இப்போதைக்கு முதன்மை கட்சி கிடையாது. முதன்மை கட்சி தேஜஸ்வியுடைய, லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதாதளம். நாங்க முதன்மை கட்சி எங்க தம்பட்டு அடிக்கிறது கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி தானே தம்பட்டு அடிச்சீங்க 96 தேர்தலில். 91 இருந்து 5 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சீங்களா? அதிமுக படுதோல்வி அடைஞ்சீங்க. சாதாரண தோல்வியாது. இப்படி நாகரிகம் அறியாமல், உலக வரலாறு தெரியாம, இந்திய வரலாறு தெரியாம, கட்சிகளின் வரலாறு தெரியாம ஒரு மேலாள் அமைச்சர் பேசுறாருன்னா ஒரு அடக்க திட்டம் பண்ணி இருக்க வேணாம் இபிஎஸ் அவர்கள். இதான் அவர்கள் அரசியல் செய்யறது, நாகரிகமற்ற அரசியல். குறைந்தபட்சம் ஒரு தலைமை பண்பு வேணும். இப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் மாவட்ட செயலாளரா, மந்திரியா கொடுத்து வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? அதனால காங்கிரஸ் பேரியக்க வரலாறை தெரியாதவர் ராஜேந்திர பாலாஜி வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும்.